ஹாய் குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரெடியா? இன்னைக்கு கதையோட தலைப்பு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இன்னைக்கான மனப்பாட வசனம்: நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் தேவன் நமக்கு செய்ய வல்லவர். எபேசியர் 3:20. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவர் நம்ம நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் அதிகமா நமக்கு நன்மைகளை செய்வாரு. இருக்கிறதுலயே ரொம்ப சூப்பரான பரிசு ஒண்ணு கிடைக்க போகுதுன்னு நினைச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு பரிசு கிடைச்சு அது சந்தோஷமா நீங்க திறந்து பார்க்கும்போது, அது நீங்க உங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப அதிகமா தேடின ஒண்ணுன்னு நினைச்சா எப்படி இருக்கும்? அதுவும் நீங்க எதிர்பார்த்தது 2 மடங்கா உங்களுக்கு கிடைச்சா இன்னும் எப்படி இருக்கும்? நமக்கெல்லாம் பரிசு கொடுக்கணும்னா ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் நீங்க நினைச்சு பார்க்காத விதத்துல, நீங்க எதிர்பார்க்காத விதத்துல அந்த பரிசு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அத ஆமான்னு ஒத்துக்கிற ஒரு அம்மாவை பத்தின கதைய இன்னைக்கு பாப்போமா? சூனேம் அப்படிங்கிற ஊர்ல இருந்த ஒரு அம்மா, எலிசா தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவங்கள நல்லா கவனிப்பாங்க. எலிசா அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவார்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரரும் எலிசா பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. எலிசா நம்ம வீட்டுல தங்குறதுக்கு தனியா ஒரு இடம் ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து எலிசாக்கு அவங்க வீட்டு மாடியில ஒரு அறை கட்ட முடிவு பண்ணாங்க. அந்த அறையில எலிசாக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. இதுக்கு நன்றி சொல்ல விதமா எலிசாவுக்கு அவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்படாரு. எலிசா அந்த அம்மாவை பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, அதை நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த அம்மா, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எலிசாவோட வேலைக்காரர் வந்து அவங்களுக்கு பிள்ளைகளே இல்ல அப்படின்றத ஞாபகப்படுத்தினாரு. இத கேட்டதும் எலிசாக்கு என்ன செய்யணும்ன்றது சரியா தெரிஞ்சிச்சு. ஆண்டவருக்கு பரிசு கொடுக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சது. சரியா 1 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வீட்டை எலிசா வந்து சந்திச்சாரு. வீட்டுக்கு வெளியே நிறைய நண்பர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவோட கையில அழகான ஒரு ஆண் குழந்தையும் இருந்துச்சு. அந்த குழந்தை அழகான ஒரு பையனா வளர்ந்து வந்தான். ஒரு நாள் அவங்க அப்பா கூட தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவங்க அப்பா ஒரு வேலைக்காரரை கூப்பிட்டு அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வைத்தியத்தையும் அந்த அம்மா செஞ்சு பார்த்தாங்க. ஆனா அவனுடைய நிலைமை மோசமாயிட்டே இருந்துச்சு. அவன் மூச்சு விடுறத நிறுத்திட்டான். கொஞ்ச நேரத்துல எல்லாம் அவன் இறந்தும் போயிட்டான். அவங்க வாழ்க்கையிலே கிடைச்ச சிறந்த பரிசான அவங்க பையன் இப்போ அவங்க கூட உயிரோட இல்ல. ஒரு கழுதை மேல ஏறி எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளோ வேகமா போய் எலிசாவ அந்த அம்மா சந்திச்சாங்க. நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே, ஏன் எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு அழுதுகிட்டே அவங்க பையன் இறந்ததை பத்தி எலிசா கிட்ட அந்த அம்மா சொன்னாங்க. வேகமா எவ்வளவு வேகமா போக முடியுமோ எலிசா அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு போனாரு. அந்த பையன் இருந்த இடத்துக்கு போய் முழங்கால் போட்டு ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணாரு. எலிசா ஒரு போர்வை எடுத்து அந்த பையன்
அவங்க கேட்டதை காட்டிலும் அவங்க நினைச்சு பார்த்ததை காட்டிலும் ரொம்பவே அதிகமா அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கும் பரிசுகளை கொடுக்க ஆயத்தமா இருக்காரு. அதாவது நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.